गाइस இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதுல லேஸ் எப்படி அட்டாச் பண்ண போறோம் அப்படினு தான் வந்து பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து டிஃபரண்டா ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சோ தட் உங்ககிட்ட ஷேர் பண்ணா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கேன். சோ இப்போ எப்படி பண்றேன் அப்படினு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா பைப்பிங் வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துர்க்கேன். அதாவது சாரியோட கலர்ல வந்து கிரீன் கலர் இருந்ததனால நான் அந்த கலர்ல பைப்பிங் வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துர்க்கேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லேஸ் ஸ்டிட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மேலேயே வச்சு வந்து ஸ்டிட்சை வந்து போட்டுருவாங்க. சரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிட்சை வந்து போட்டுட்டு சாரீ கலர்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா லேஸுமே வந்து எடுத்துருக்கேன். ஸோ தட் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரே கலரில் இருக்குது ப்ளவுஸு. க்ரே அண்ட் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆன மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இதே கலரில் வந்து நீங்கள் லேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வந்து தெரியாது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கலரில் தான் க்ரீன் கலரில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் பைப்பிங் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ தட் அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக அண்ட் அழகாகவுமே இருக்கும். ஸோ வந்து பாருங்கள் லேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக தான் வரும். இந்த நெக்குக்கு இந்த கர்வில் நீங்கள் திருப்பும் போது வந்து பார்த்திங்கன்னா தான் கரெக்டாக நம்ம மேலேருந்து கீழே வரப்போ எப்படி அந்த 1/4 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டைன் வந்து பண்ணி ஸ்டிச் வந்து போட்டிருக்கோமோ அதே மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணி ஸ்டிச் வந்து போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நகர்ந்து கூட போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து போகாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சு வந்து போடணும். ஸோ வீடியோ வந்து பாருங்கள். நான் ரொம்பவே பொறுமையாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். நான் வீடியோ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு கூட நான் வந்து பண்ணலை. ரொம்ப பொறுமையாக தான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ எட்ஜில் கூட வந்து பாருங்கள் எந்த லென்த்துக்கு வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதை மடக்கி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரஃப் போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ லேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்டிச் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போடணும். நான் வந்து எப்பவுமே 2 ஸ்டிச் தான் வந்து போடுவேன். ஸோ ஒன்று நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கிட்டு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ செகண்ட் ஸ்டிச் தான் வந்து போட்டிருக்கேன். செகண்ட் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து பெரிய வந்து கஷ்டமாக வந்து உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்டிச் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவே வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாட்டுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் வந்து இதோட அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா நான் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.